இன்னைக்கு தமிழ் சினிமாவில் என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு தனுஷ், பிரியங்கா மோகன் மற்றும் பலர் சேர்ந்து நடித்து வெளியாகியிருந்த திரைப்படம் தான் கேப்டன் மில்லர். சத்யஜோதி நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியான போது நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் வியாபார ரீதியாக அவ்வளோ பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுக்கப்பட்ட திரைப்படம். அது நம்ம படம் பார்க்கும்போதே தெரியும். இந்நிலையில் தான் யூகேல, அதாவது லண்டனில் நடந்த நேஷ்னல் விருது வழங்கும் விழாவில் இந்த படத்தை பார்த்த ஜூரிகள் இந்த படத்துக்கு சிறந்த வேற்றுமொழி திரைப்படமாக அறிவிச்சிருக்காங்க. இதனால் கேப்டன் மில்லர் படக்குழு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் திரைப்படத்தை தொடர்ந்து இந்த மாதம் 26ஆம் தேதி தனுஷ் நடிப்பில் வெளியாக போகிற திரைப்படம் தான் ராயன். இந்த படத்தோட அடுத்த பாடலான ராயல் ரம்பிளே நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதால அதற்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் இப்போது படுஜோராக நடந்துகிட்ருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ், பிரகாஷ்ராஜ், அபர்ணா பாலமுரளி, சந்தீப் கிசான், காளிதாஸ் ஜெயராஜ், துஷாரா விஜயன், வரலட்சுமி அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கூடுதல் சிறப்பு என்னன்னா, பாப்பாண்டி திரைப்படத்துக்கு அப்புறமா தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற படன்றதால ரசிகர்கள் ரொம்பவே இந்த படத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட பர்த்டேவும் 27ஆம் தேதி வர்றதால தனுஷ் ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு டபுள் ட்ரீட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாமளும் இந்த படத்தை அன்னைக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடலாம். இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் கமலஹாசன், சித்தார்த், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் இந்தியன் 2. ஏற்கனவே கமலஹாசன் நடிப்பில் ஷங்கர் இயக்கிய இந்தியன் படத்தோட அடுத்த பாகமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் படத்துக்கு கிடைச்ச மாபெரும் வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே ஆர்வமாக தான் இருக்காங்க. ஆனால் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள்கிட்ட ஒரு கலவையான விமர்சனம் தான் இருந்துச்சு. இருந்தாலும் இயக்குனர் ஷங்கரோட திரைப்படம் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா வெளியாக இருக்கிறதால இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ரசிகர்கள்கிட்ட ஓரளவுக்கு வரவேற்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் இந்த மாதம் ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ படக்குழு இந்த படத்தை சென்சார் அனுமதிக்காக அனுப்பியிருந்தாங்க. இப்போது அதோட ரிசல்ட்டு தான் நமக்கு வந்திருக்கு. இந்த படம் எதிர்பார்த்தபடியே UA சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட லென்த்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் ஜூலை 12ஆம் தேதி இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.